ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம குழந்தைங்க, அதாவது நம்மளுக்கு பிறந்திருக்க குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சிங்க பெண்ணாகவும் சிங்க ஆணாகவும் தனித்தன்மையோடு தெரியணும், நல்லா ஜெயிச்சு வரணும் அப்படிங்கிறது யாருக்குங்க விருப்பம் இருக்காது சொல்லுங்கள். அப்படி வளர்த்தணுன்னா அதுக்கு வந்து நம்மளே வந்து முன்னுதாரணமாக இருக்கணுங்க, ரோல் மாடலாக இருக்கணுங்க, நாம் தான் இன்ஸ்பிரேஷனாக இருக்கணுங்க. வீட்டில் வந்து தந்தையும் தாயும் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கணுங்க. எல்லா விதத்துலேயும் படிப்பு மட்டும் வாழ்க்கையில் வந்து முக்கியத்துவம் கொடுக்காம வாழ்க்கை நடைமுறையும் வந்து குழந்தைங்களுக்கு பழக்கி கொடுக்கணுங்க. எதையும் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்கணுங்க. அப்போ தாங்க குழந்தைங்க வந்து எதிர்காலத்தில் வந்து எதையும் வந்து எதிர்கொள்ளும் திறன், சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல் போதல், ஜெயித்தல், தோல்வி எல்லாத்தையும் வந்து ஏற்றுக்கொள்ளும் பக்குவம், இதெல்லாம் அவங்களுக்கு வளருங்க. நம்ம வந்து வெறுமா வந்து சாப்பாடு மட்டும் போட்டு படிப்பை மட்டும் போட்டு வளர்த்துறது வந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? இப்போ எல்லா குழந்தைங்களுக்கும் எவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்க நல்லா புரியுதுங்க. கண்டிப்பாக அதோடு சேர்த்து உங்கள் குழந்தைங்க வந்து தனித்தன்மையோடு வளர்றது, சிங்க பெண்ணாகவும் சிங்க ஆணாகவும் இருக்கட்டுங்க. அதே டைமில் வந்து அவங்க எல்லாமே வந்து உலக வாழ்வியல் நடைமுறையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணுங்க. வீட்டில் வந்து குழந்தைங்க முன்னால் தாய் தகப்பன் வந்து சண்டை போடாமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம, கணவனாகட்டும் மனைவியாகட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்காதீங்க. அவங்களுடைய இயலாமையை குத்தி காட்டாமல் அவங்களுக்கு வந்து மதிப்பு கொடுத்து பேசணுங்க. அப்போ தான் குழந்தைங்க வந்து தாய் தகப்பனை மதிப்பாங்க. அதே போல் வந்து உங்களை தேடி வர வந்து உறவினர்களையும் மட்டம் தட்டாமல், யாரையும் வந்து குறை சொல்லாமல், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் வந்து உதவி செய்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது அந்த குழந்தைங்க பார்த்து வளர குழந்தைங்க கண்டிப்பாக வந்து விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மையோடு வளருவாங்க. அதே டைமில் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு வாழ்க்கையில் வந்து எல்லாருக்குமே பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை இல்லைங்க. அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி நீங்கள் வரும்போது நீங்கள் தான் ஹீரோ. எல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை பார்த்து தான் அந்த குழந்தைங்க வளருவாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நல்லபடியாக வந்து இருக்கும்போது அந்த குழந்தைங்க வந்து நல்லபடியாக தானே வளருவாங்க. அதே போல் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத தாய் தந்தை இருக்கிற இடத்துல இருந்து வளர்கிற குழந்தைங்களும் வந்து கூட்டு குடும்பத்தில் இருந்து வளர்கிற குழந்தைங்களும் கண்டிப்பாக சகிப்புத்தன்மையோடு இருப்பாங்கங்க, விட்டு கொடுத்து போவாங்க, எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவாங்க. இது வந்து இப்போ சாத்தியம் இல்லை, ஆனாலும் கூட குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும், எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கணுங்க. படிப்போடு சேர்த்து பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் எல்லாம் நிறைய விஷயத்தை சொல்லி கொடுக்கும்போது உலகத்தில் அவங்களுக்கு வந்து எல்லாரோடையும் வந்து பகிர்ந்து பழகிறதுக்கு வந்து அவங்களுக்கு இயல்பாக இருக்குங்க. எதையும் ஃபேஸ் பண்ண தெரியும், பயப்பட மாட்டாங்க. கண்டிப்பாக சிங்க பெண்ணாக இருப்பாங்க, சிங்க ஆணாக இருப்பாங்க. எதையும் வந்து எதிர்கொண்டு ஜெயிச்சு வருவாங்க. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற தைரியம், எதிர்கொள்கிற தைரியம் அவங்களுக்கு இருக்கும். நீங்கள் தான் வந்து சின்ன வயசுலேருந்தே எல்லாத்தையும் பழக்கி கொடுத்துறீங்க இல்லையா, அப்போ வந்து அந்த குழந்தைங்களுக்கு அது கண்டிப்பாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு வந்து தைரியம், தன்னம்பிக்கை, விட்டு கொடுத்து போதல், எதிர்கொள்ளும் திறன், அடுத்து வந்து சகிப்புத்தன்மை, இது எல்லாமே கண்டிப்பாக தேவை இல்லைங்களா? இதை வந்து கண்டிப்பாக பெற்றோர்கள் வந்து அறிவுறுத்தி வளர்த்துறது, குழந்தைங்களோட பேச்சு கொடுத்து வளர்த்துறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தேவைங்க. உங்கள் குழந்தைங்க உங்களுக்கு வந்து நல்லபடியாக இருக்கணும் இல்லையா, அப்போ வந்து நம்ம இதெல்லாம் செய்யத்தான் வேணுங்க. எல்லாருமே எல்லாமே செய்வீங்க, இருந்தாலும் எனக்கு தெரிந்ததை நான் சொல்கிறேன், சரிங்களா? அவங்கவுங்க குழந்தை அவங்கவுங்களுக்கு நல்லது தான், இருந்தாலும் வந்து குழந்தை வந்து நாளைக்கு வெளியில் போகும்போது எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது இல்லைங்களா? ஏமாற்றுமா உலகம் இது, அதே போல் நம்பிக்கை இல்லாத உலகம், நேர்மை இல்லாமல் உலகமாக இருக்குது. எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுத்து எது எப்படி இருக்குது, கெட்டது நல்லது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்துவோங்க. அதே போல் உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி சிங்க பெண்ணாகவும் சிங்க ஆணாகவும் வளர வாழ்த்துக்கள்ங்க.